வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு நிலையத்தில் நிற்கிறோம். இந்த இடத்துல யாழ் ஐடி கப் நிறுவனத்தினரால் மாபெரும் புத்தாக்க திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கிறோம். ஆவணி மாதம் 29, 30, 31 ஆகிய 3 தினங்களும், அதாவது இன்றைக்கு நாளைக்கு நாளாண்டைக்கு 3 தினங்களும் இந்த மாபெரும் புத்தாக்க திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்குது. தொடர்ச்சியாகவும் நாங்கள் நிறைய மக்கள் வந்திருக்கிறோம். YGC புத்தாக்க திருவிழா 2025 அங்காட்சியை பாருங்க. நிறைய பாடசாலை மாணவர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதில் அந்த ரேசிங் கார் ஒன்று ஓடினாங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சிறகுகள் அமையம். வணக்கம், அறிமுகப்படுத்துங்க. நான் வந்து தமிழன் பேராதனை பல்கலைக்கழகத்தில் எழுதியிருக்கிறேன். நான் வந்து சிறகுகள் அமையத்தில் வானியல் பிரிவில் பொறுப்பாக இருக்கேன். இது இன்னைக்கு வந்து நாங்கள் சிறகுகள் அமையத்தில் வானியல் பிரிவு சார்பாக என்ன விஷயத்தை சொல்ல வந்தாங்க, மாணவர் மத்தியில் வந்து வானியல் கழகம் ஒன்று கொண்டு போகிற மட்டும் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்காண்டி ஒரு முன்மாதிரியான செய்ப்பாங்க தானே. சரியா? இப்போ அதில் வந்து அதாவது ஸ்பேஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து புதுசாக இருக்குது. சில டேர்ம்ஸுகள் வந்து மாணவர் வந்து ஏற்கனவே பரிச்சயமாக இருக்குந்தான், ஆனால் அது சம்மந்தமான பிரீஃபான ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு புக் மாதிரி அடித்து கொடுக்குறோம். இது ஒரு ஃபர்ஸ்ட் எங்களை முதல் கட்ட நகர்வு தான். புக் மாதிரி அடித்து கொடுத்து ஒரு 10 ஹெடிங்கில் வந்து அது சம்மந்தமான ஒரு நோட்ஸ் வந்து இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிறோம் இந்த புக்கில். சரியா? இப்போ நான் இனி இந்த புக்கை வந்து ஒரு வாரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கட்டும், யார் அஸ்ட்ரானமி சம்மந்தமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்கட்டும் கொடுத்துட்டு அதில் இருக்க விஷயத்தை ஒவ்வொரு ஹெடிங்கு இது ஒரு 100-150 சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு அது சம்மந்தமான விளக்கம் இருக்குது. அதை படிச்சுட்டு அந்த சம்மந்தமான ஒரு குயிஸ் இருக்குது, கேள்வி வந்து ஒரு 15 வினாக்களை கொண்டு ஒரு வினாக்கள் அது வந்து கொடுக்குறோம். அதில் வந்து எல்லா கேள்வியும் செய்யக்கூடிய மாதிரி பிள்ளைகளும் செய்யணும். வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் அந்த கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை எழுதி கொண்டிருக்கிறோம். எத்தனை 3 நாளும் நீங்க இருக்கீங்க? 2 நாள். இன்றைக்கு நாளைக்கு கருவி தொடர்பாக சொல்லுங்க. இது டெலஸ்கோப். இது வந்து விண்வெளியில் இருக்கிற பொருட்களை அவதானிக்கிறதுக்காண்டி தான் கூட யூஸ் பண்ணணும். பகல் நேரம் பண்ணுறது படியால் எங்களால் பெருசாக அவுட் ஆஃப் ஸ்பேஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண இல்லாத. ஸோ நாங்கள் வந்து இப்போ கிட்டே இருக்கிற பொருட்களை வந்து பெருசாக மேக்னிஃபை பண்ணி காட்டுறது. இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டெலஸ்கோப் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி பாவிக்கிறதுன்றது ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இதை வச்சு செய்து காட்டுறோம். அப்போ இதில் இது பார்க்குற தொடர்பாக இதுலேயும் கேள்விகள் இருக்கா? இதில் கேள்விகள் இல்லை, ஆனால் டெலஸ்கோப் எப்படி பாவிக்கிறது, இந்த இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி பாவிக்கிறது ஃபர்ஸ்ட் இதை வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வினாக்கள் வந்து நான் நீங்கள் கொடுத்த ஹேண்ட்அவுட்ஸுக்கு மட்டும்தான். இது சுமார் எக்ஸ்பீரியன்ஸ். அதில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ராக்கெட் செய்கிறதுன்னு சொல்லி வாட்டர் ராக்கெட்னு சொல்லி ஒரு கன்செப்ட் இருக்குது. அது வந்து அதில் ஒரு பேனர் மாதிரி நாங்கள் செய்து அதில் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறோம். அது நாளைக்கு வந்து நாங்கள் செய்து காட்டுவோம். இது என்ன இன்றைக்கு மாணவர்கள் அப்படி நிறைய பேர் வந்தது. இன்றைக்கு நிறைய குயிஸ் கிட்டத்தட்ட ஒரு 600 பேப்பர் கிட்ட வந்து எங்களுக்கு வினாத்தாள் எழுதி. அப்போ இதுக்கான கரெக்ஷன் எல்லாம் பார்க்குறது, இதுக்கான கரெக்ஷன் நாளைக்கு நாளைக்கு எங்கட வாலண்டியர்ஸை வச்சு கரெக்ட் பண்ணி பார்த்து ப்ரைஸ் வந்து என்னன்னு சொன்னால் 15க்கு 15 சரியாக இருக்கும். கேள்வியாக இருந்து இலவான கேள்வி தான். எங்களுக்கு நோக்கம் வந்து அந்த விஷயம் மாணவர்களுக்கு போய் சேருதுன்றது. இந்த கேள்வியை கடினமாக்கி அதில் யார் வந்து புத்திசாலியாக நாங்கள் பார்க்க போகிறது, மாணவருக்கு விஷயம் போயிருக்கும், எல்லாருக்கும் அந்த விஷயம் போயிருக்கும். ஸோ வந்து ஓப்பன் புக்காக தான் இந்த எக்ஸாம் வச்சுனாங்க. படிச்சுட்டு இந்த எக்ஸாம் கூட நம்ம செய்து தரலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. சரி, அந்த நிறைய பேர் செய்யணும். 600 பேப்பருக்கு இடங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதில் வந்து சொல்லுங்க. நாளைக்கும் இதே மாதிரி இருக்கா. நாளைக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு டெலஸ்கோப் கொண்டு வரதா இருக்கு. அப்போ அதே மெஜின் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிற மாதிரி ஒரு ஐடியா. உங்களை ப்ராஜெக்ட் சக்ஸஸ். ஓகே. அதே மாதிரி அந்த புக் ஹேண்ட் அவுட்ல வந்து ஒரு QR கோட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து வாட்ஸ்அப் எங்களுக்கு வானியல் கழகத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ வானியல் கழகத்தின் இது வந்து கழகம் வந்து உருவாயிருக்குன்றதை வெளியில கொண்டு வரதுக்காண்டி தெரியப்படுத்துறதுக்காண்டி ஒரு செயற்பாடு. இனி வந்து இந்த கழகத்தினூடாக நிறைய விஷயங்கள் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். இப்போ வானியல் பாசறை வைக்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நைட் டைம் வந்து ஸ்டே பண்ணி வானத்தை அவதானிச்சு நட்சத்திரங்களை பற்றி விளங்கப்படும். அப்படி காம்படிஷன் வைக்கிறது, இப்போ சர்வதேச வானியல் போட்டியெல்லாம் நடக்கும், அதுக்கு மாணவர்களை தயார்படுத்துறது. அப்படி
அப்படி அடுத்தடுத்த செயற்பாடுகள் வந்து எங்களோட வாலண்டியர்ஸை வச்சு ஒவ்வொரு கருத்துக்களையும் கேட்டு அப்படி செய்ய போகிறோம். ஸ்டார்டிங்காக தானே இந்த ஒரு விஷயம். இது பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து ஒரு கம்ப்ளீட்லி யூத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இங்கே வந்து இங்கிலீஷ் மற்றது வந்து இப்போ ஒரு வேலை தளத்துக்கு போகிறீங்கன்னா இப்போ வந்து இதை தாண்டி குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷனை தாண்டி அவங்க இப்போ ஸ்கில்ஸ் தான் இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ அதை வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் டெவலப் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் யூனிக்காக தெரியும் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதை பற்றி இவங்க வந்து டீட்டெயிலாக அந்த கோர்ஸ் வந்து இந்த கரிக்குலம் இந்த கோர்ஸ் சம்மந்தமானது இருக்குது. இது வந்து 10 மாதத்துக்கான ஒரு கோர்ஸ், ஃபுல்லி ஃப்ரீ. ஏன்னா இது வந்து இங்கேருந்து வெளிநாடு போய் அங்கே இருக்கிற டோனர்ஸால் வந்து நடத்தப்படுற ஒரு ஆர்கனைசேஷன். எங்கே இருக்குது இது வந்து பஸ் ஸ்டாண்ட் ரோடு சொல்லி அந்த A9 பஸ் ஸ்டாண்ட் ரோடுக்கு அந்த முடக்கிலே இருக்கிறது ஆர்கனைசேஷன். 10 மாதம் கோர்ஸ். இது வந்து 10 months கோர்ஸ், கம்ப்ளீட்லி ஃப்ரீயான கோர்ஸ். ரைட். இல்லை இப்போ வந்து ஸ்கூல் லீவர்ஸ் வரதா அல்லது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் ஸ்கூல் லீவர்ஸ் வரலாம். ஸ்கூல் லீவர்ஸ் தான் மைண்ட் பண்ணியிருக்கலாம். பட் யாருக்கெல்லாம் அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ண வேண்டி இருக்கோ அவங்க யாருனாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க இப்போ என்னன்னு சொல்கிறேன், இந்த மெஷின் வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட், பர்சனாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. நாங்கள் வெளியிடத்தில் எப்படி நடந்து கொள்றோமோ அதை வச்சு தான் எங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ அதை நாங்கள் எவ்வளோ டெவலப் பண்ணுறதை பற்றி தான் இந்த வயசாக நடக்கும். முழுக்க இன்டராக்டிவ். இது வந்து வெளிநாட்டில் எப்படி நாங்கள் படிப்பிக்கிறாங்களோ அந்த ட்ரைனிங் செஷன் எங்களை படிப்பிக்கிற எல்லாமே நல்ல வெல் ட்ரெயின் நடக்கும். ஸோ அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து வந்தாக்கள். இது வந்து வீக் டேஸ் தான், மண்டே டு ஃப்ரைடே, டைம் 9 to 3. இது ஒவ்வொரு பேட்சுக்கு அந்த கன்வீனியன்ட் டைம் படி தான் இருக்குது. எங்களோட பேட்சுக்கு 9 to 3 படி எடுக்கிறது. உங்களோட இணையவனம்னா உங்களை தொடர்பிலாக்க சொல்லுங்க. அது தொடர்புகளில் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், எங்களுக்கும் தனி வெப்சைட் இருக்குது, த பிளாட்ஃபார்ம்னு சொல்லி. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். மறுபடியும் போய் நீங்கள் ஃபோன் மூலமாக கால் பண்ணுறா 7777073613. ரைட். பண்ணை அபிவிருத்தி சபை அம்மா வந்து பணம்பொருள் உற்பத்திகளை லைவாகவே செய்து காட்டுறேன். வணக்கம். வணக்கம். நாங்கள் இது வந்து பல்வேறு அளவில் போர்டில் இருந்து வந்தது. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு இப்போ நவீன காலத்தில் பிள்ளைகளுக்கு வந்து இதை பற்றி அறிமுகங்கள் குறைவு தானே. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலேயே உண்மையாக பணியோடு இருந்தாலே என்னென்ன பார்க்குற மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷனில் இருக்கிறோம். அப்போ அப்படியான பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சம்பந்தமாக இப்படி என்னென்ன செய்யலாம், பிளாஸ்டிக் மேட்டடான பொருட்கள் இதில் செய்யலாம்ன்றது அறிமுகப்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது. இதில் என்னென்ன பொருட்கள் செய்யறீங்க? பொருட்கள் வந்து பாரம்பரியத்தில் வந்து முந்தைய பாய்பட்டி கடகமண்டர் இதெல்லாம் இருந்தது. இப்போ அதுகளெல்லாம் நாங்கள் நவீனமயப்படுத்தி தொப்பி, பூக்கள், இந்த காப்பாய்ட்டங்கள் இதெல்லாம் செய்து இது வந்து சும்மா விளையாட்டு செட்டு பிள்ளைகளுக்கு மீன் மாதிரி அறிமுகப்படுத்துறதுக்காக. இதுல வந்து பிள்ளைகள் பழகுறதுனாலும் பழக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப காலையில பிள்ளைகள் வரவு அப்படி இருந்த நிறைய பேர் விளக்கங்கள் கேட்டிருக்கேன். இதெல்லாம் கோழிச்சா இது சாயம் போட்டு எடுத்து இது வந்து இதுக்கு பேசிக் டை ஒன்று இருக்கு. அது வந்து நாங்கள் இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்ய இப்ப கொழும்புல விற்கிறாங்க. சரி, அதை வாங்கித்தான் செய்யும். அப்ப நீங்கள் விற்பனைக்காக ஒரு பொருட்களும் வச்சிருக்கீங்க? விற்பனைக்கு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக தான். அது ஒரு சிறப்பான செயற்பாடு தான். ஏன்னா இந்த காலத்துல அந்த பாரம்பரியம் எல்லாம் மறைந்து கொண்டு போகுது. மாணவர்கள் மத்தியில இந்த கைவேலை சம்பந்தமான இது எல்லாரும் கம்ப்யூட்டரும் போனமோட இருக்கணும். அப்படியான இதுகள் நல்ல ஒரு பொழுதுபோக்காம இருக்கும், அதே நேரம் ஒரு வியாபார நோக்கமாக இருக்கலாம். விற்கக்கூடிய மாதிரி இருக்கு. வீட்டுல இருந்து ஆரம்ப காலத்துல சிறுகை வீட்டுக்கு கைத்தொழில் அதான் நிறைய பேர் முன்னேறி இருக்கிறோம். நம்ம அம்மா இந்த சின்ன பட்டியை தான் விளைச்சு கொண்டு இருந்தா பார்க்க நல்லா இருந்தது. பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு 2 நாட்களும் இருக்குது. ரைட். மொத்தமா இது வந்து இப்ப உங்கள்கிட்ட வாங்க வேணுமெண்டா உங்கள்கிட்ட வந்து வாங்கலாம். தொடர்புள்ள பல்வேறு போர்டில் இருந்து கற்பகங்கள் விற்பனை நிலையங்கள் இருக்குது. குறிப்பாக இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் நல்லூர்ல கோயிலுக்கு முன் வீதியில பெரிய ஹெட்போன் இருக்கு, ஷோரூம் மாதிரி. அதுல வந்து எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி. சரி. துணியல் சிலியல் எல்லாம் இது கொண்டிருக்கலாம். பாருங்க, எவ்வளோ இது? 200. இது கைத்தறி வேலையாலோ 200. சாரி சார் எவ்வளோ? 4000 5000 சாரிகள் பாருங்க. நூலகம் ஃபவுண்டேஷன். மிஸ் வணக்கம்.
வணக்கம். சொல்லுங்க. நான் மியூரி கஜேந்திரன். நூலகம் ஃபவுண்டேஷன்ல வந்து டிஜிட்டல் ப்ரிசர்வேஷன் அண்ட் ப்ராசஸிங் மேனேஜராக ஒர்க் பண்றேன். நூலகம் ஃபவுண்டேஷன் வந்து ஈழத்து தமிழ் பேசும் சமூகங்களோட எழுத்தாவணங்களை வந்து எண்ணிமப்படுத்துற ஒரு நிறுவனம். இதுல வந்து நூலகம் ஃபவுண்டேஷனை பொறுத்தவரையில 4 வெப்சைட் இருக்குது. ஒன்று நூலகம்.org, மற்றது நூலகம்.media, அடுத்தது நூலகம்.school, அடுத்தது நூலகம்.tech சொல்லி 4 வெப்சைட் இருக்குது. நூலகம்.org பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுதான் எங்கள் நூலகம்.org வெப்சைட். இதுல வந்து இந்த பழைய புத்தகங்கள் வந்து எத்தனை வருஷத்தான் புத்தகங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு? எந்த வருஷம்? 1900க்கு முற்பட்ட புத்தகங்களே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,75,284 ஆவணங்கள் இது வரைக்குமே வந்து நாங்க டிஜிட்டைஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இதுல ப்ராஜெக்ட் வைஸா டாக்குமெண்ட்ஸ் டிஜிட்டைசேஷன் ஒர்க்ஸ் நடக்குது. அதுல ஒன்றுதான் இன்னொரு ஆவணகம் சொல்லி ப்ராஜெக்ட் ஏர்லி தமிழ் ஒர்க்ஸ் சொல்லுவாங்க. இது 1900க்கு முற்பட்ட ஆவணங்களை கூட டிஜிட்டைஸ் பண்ணி வெப்சைட்ல காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப தற்காலத்துல இப்ப நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க தானே, புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுறது தானே. அந்த புத்தகங்களை நாங்கள் இப்படி நூலகத்துல ஏத்தவணும் தரவேற்றம் செய்யணும்னா என்ன செய்யணும்? புதிய வெளியீடுகள் சிலர் வந்து சில எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் எங்களை தெரிஞ்சவங்க எங்களுக்கு டிரெக்டாவே கொண்டு வந்து தருவாங்க புத்தகங்கள். ஆனா அது சில வேளை விற்பனையில அப்படி இருக்குதுன்னா அதை நாங்க ஓப்பன் எக்ஸஸ்ல எல்லாருக்கும் கொடுக்க இயலாது. சில எழுத்தாளரே இதை வந்து பப்ளிக்கு கொடுங்கன்னு சொல்லி தந்தாங்கன்னா நாங்க அதை ஓப்பன் எக்ஸஸ்ல போட்டு விடுவோம். அது பிரச்சனை இல்ல. இதுல பாக்குற வந்து பேமெண்ட் இல்ல தானே, பேமெண்ட் இல்ல, ஃப்ரீ. சில வேளை இப்ப நீங்க சொல்ற மாதிரி புது புத்தகங்கள் விற்பனையில இருந்துச்சுன்னா நாங்க அதுக்குரிய மெட்டா டேட்டாவோட வெப்சைட்ல போடுவேன். ஆனா புக் ஓபன் பண்ணி பார்க்க இயலாது. இது வந்து ஓலைச்சுவடிகள். இது வந்து கிட்டத்தட்ட எங்கள்டையும் ஏராளமான ஓலைச்சுவடிகள் கிடக்குது. இது வந்து ஓலைச்சுவடிகள் ஒரு ப்ராஜெக்ட் போகுது பிரிட்டிஷ் லைப்ரரியோட. இப்ப நாங்க எங்களுக்கு கிடைக்கிற இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே வந்து எதுக்குரிய மெட்டா டேட்டாவோட இது என்ன சொல்லுதுன்ற மெட்டா டேட்டாவோட நாங்க நூலகம்.மீடியால அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல பாக்கலாம். இந்த சிவப்பு பொட்டெல்லாம் போட்டிருக்கோம். இது கரையான் பூச்சிகள் எல்லாம் அரிக்க பார்க்கும். அப்ப இது எல்லாத்தையும் இடிச்சு போட்டுதான் அந்த பொட்டெல்லாம் செய்யறது. செய்யும் போது அந்த பூச்சிகள் எல்லாம் அரிக்காது. இது என்ன கவர்? இது அது காப்பு மட்டும் சொல்றது. புக்குக்கு கவர் மாதிரி சுவடியில கவர். இதுதான் அந்த ஓலைச்சுவடி நாங்க எப்படி டிஜிட்டைஸ் பண்றோம்ன்ற ப்ராசஸ். ஒரு டாக்குமெண்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது நாங்க எப்படி எங்களுக்கு கிடைக்குது, அதை நாங்க எப்படி டிஜிட்டைஸ் பண்றோம், அதை எப்படி திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறோம்ன்ற வரைக்குமான ப்ராசஸ் நாங்க போட்டிருக்கோம். பல்லுயிர் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் இந்த பல்லுயிர் பிரைவேட் லிமிடெட்ல வந்து அண்ணாவை அதிகமாக இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க. காரை நிரோஷன். சரி, அண்ணா தான் இந்த பல்லுயிர் நிறுவனத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க அண்ணா. வணக்கம். இது எல்லாமே வந்து சிறுதானியங்கள் தான். சிறுதானியம்னு சொல்ல வர்றது கம்பு, திணை, சாமை, விறகு, குரக்க, நெருங்குன்னு சொல்லப்படுற பண்டைய தானியங்கள். அது வந்து எங்கட வயசு போன ஆட்கள் எல்லாருமே வந்து திடகாத்திரமாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, எங்கட மூதாதையர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஆரோக்கியம் இந்த சிறுதானியங்கள். ஏனென்றா இப்போ நாங்கள் கோதுமை உணவுகளையும் வெள்ளரிசி சோறுகளையும் அடிமையாகி எங்கட எந்த நீங்க கிழங்கு சாப்பிட்டு என்ன கிழங்குன்னு கேட்டால் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சொல்றது. எங்கள்கிட்டயே 12க்கும் அதிகமான வள்ளிக்கிழங்குகள் இருந்திருக்குது பாவனையில். அப்படி ஆரோக்கியம் மிகுந்த உணவுகளை விட்டுட்டு இன்றைக்கு இந்தின் பக்கத்துக்கு போனதால தான் தொட்டாத நோய்கள் பிடியில வந்து சிக்கி கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து நாங்கள் விலகணும்னா நாங்கள் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் பல்லுயிர்ன்றது வந்து இயற்கை சார்ந்த உணவுகள், அதாவது சிறுதானியம், தேன், பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள், மற்றது நமது பண்டைய தானியங்களான எள்ளு, பயர், உளுந்து அப்படியான அதுகளின் உணவுகளையும் வந்து நாங்க மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கறதுக்கான சில வேலை திட்டங்கள்ல இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கோம். கண்காட்சியில வந்து எப்படி மக்களினுடைய அல்லது மாணவர்களினுடைய வருகை விளக்கங்கள்? நிறைய மாணவர்கள் வந்திருந்தவங்க. அப்ப அவங்கள்ட்ட நாங்க இதை பற்றி சொல்லிக்க அவங்க இதை தெரியாது. ஒரு 30-40 வருஷ வயசு இருக்கிற ஆக்களுக்கே வந்து இது தெரியாது. இதுண்ட தானியங்களை கண்ணாலேயே கண்டது இல்லைன்றாங்களா. அப்ப சிறுதார்களுக்கு வந்து தெரியல. அப்ப ஆரோக்கியம் இழந்த சமூகமாகவும் நாங்கள் அந்த இது சம்பந்தமான முற்றாக விழிப்புணர்வு இல்லாத ஆக்களாக தான் இருந்து கொண்டிருக்கோம். ஆனா இது இப்ப என்னண்டா எல்லாருமே யோசிக்கணும், டயபெட்டிக் வந்தா இல்லாட்டி நோய் வந்தா தான் இது சாப்பிட்றதுன்ற மாதிரி. அப்படி இல்லை, நாங்க நோய்வாய்ப்படாம இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்டா அப்படியான உணவுகளை தான் நாங்க சாப்பிடுவோம். இந்த எங்களோட பாரம்பரிய உணவுகளே ஒரு மருந்து தானே. பாரம்பரிய உணவுகள் மருந்து தானே. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க. இப்ப அயன் சத்து குறைபாடுன்னா கம்பு எடுக்கிறாங்க, கல்சிய குறைபாடுன்னா குறைக்கன் எடுக்க சொல்றாங்க, புரதச்சத்து குறைபாடு, உடம்பு வளர்ச்சி குறைபாடுனா இருங்க எடுக்க சொல்றாங்க. சிறுவர்கள் வந்து எந்த தேய்மானம் இல்லாம நீட்டா வளரணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா திணி எடுக்க சொல்றாங்க. இவ்வளவு சிறுதானியங்கள் இருக்குதானே. இப்ப
இந்த தானியங்கள் வந்து நாங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் சந்தையில எல்லா இடமும் இருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்திலையும் மற்றது கொழும்புகள்லையும் பொறுத்த மட்டும் அடுத்த இணையங்களை பயன்படுத்துறார்கள் எல்லாருமே வந்து சிறுதானியத்தை நீங்க தாராளமா வாங்கிக்கொள்ளலாம். மற்றது இப்ப சிறுதானியத்தை பொறுத்த மட்டும் சிறுதானியத்துல கேள்வி கூடுதலா இருக்குது. விவசாயிகளும் இதை செய்யணுமோ இப்போ விவசாயிகள் இப்ப என்னடா கோயில மற்றது உருளைக்கிழங்கு மற்றது வெங்காயம் வச்ச விவசாயிகள் வந்து மருந்துல வந்து குளிச்சாக்கள் என்ன அதை மருந்துல குளிச்ச அப்புறம் வந்த நட்டத்தை பார்த்துட்டு சிறுதானியம் செய்து வர்ற லாபத்தை பார்த்துட்டு இதுக்குள்ளதான் வராங்க. விவசாயிகளும் வந்து செய்து பார்த்த உடனே லாபம் கிடைச்ச உடனே இதுக்கு வர்றதுக்கு தயாராக. இதுல வந்து எல்லாம் ஃபுல்லா சேதன பசலை தான். சேதன பசலையிலேயே நீங்க என்னடா விளைநிலங்களை தரிசனமாக்கக்கூடிய சக்தி சிறுதானியத்துக்கு இருக்கு. இதுக்கு வந்து பெரிய அளவு ஒரு விடுபொருள் ஒன்று இல்லை. இது வந்து ட்ரோன் விவசாயத்துக்கான ட்ரோன் விவசாயத்துக்காக பயன்படுத்துற ட்ரோன். சொல்லுங்க அதை பத்தி. இது என்ன பெறுமதி வேறு? இது இப்போ 7.5 மில்லியன் 75 லட்சம் பெறுமதியான ட்ரோன். ஆகாயணி அக்ரி கம்பெனியோட சேர்ந்து செய்யறோம். ஆமா, விவசாயிகளுக்கு அடிச்சு கொடுக்குறோம். இப்ப தற்காலத்துல இது வந்து விவசாயிகள் பயன்படுத்தினோம். பயன்படுத்துறாங்க. கிளிநொச்சியில அடிச்சிருக்கோம், முல்லைத்தீவு மற்றது வவுனியாலையும் அடிச்சிருக்கோம். ஒரு மிக பிரமாண்டமான கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் அடிச்சிருக்கு. இந்த சிறுபோகத்துக்கு மட்டும். இதுல வந்து என்ன இது கரண்ட்ல இல்ல, இது பேட்டரி அங்கால பின்னுக்கு கொழு இருக்கு. அது பேட்டரி சார்ஜர். இது ரிமோட். இதுல கொளிருக்க டேங்க் வந்து பூச்சி மருந்து, இந்த புல்லு மருந்துகள் அதுகள் அடிக்கிறது. பசலை போடுற டேங்க் அந்த பெட்டிக்குள்ள இருக்கு. எல்லாத்துக்கும் மாத்தி போட்டு மாத்திரம். கேமராஸும் இருக்கு இதுல. கேமரா இருக்குது, அங்க கீழ இருக்குது கேமரா. அது மேல திருப்பி விட்டுருக்கு. சின்ன ட்ரோனா பெருசாக வச்சுக்கிறீங்களா? ஆமா. இது வந்து இது தொடர்பான அதாவது விளக்கம் இந்த எங்களோட விவசாயிகளுக்கு இருக்கும். ஓமம் இருக்குது. 7 அடிக்கைக்குள்ள 1 லிட்டர் மருந்து பயன்படுத்துறோம்னா இதுக்கு நாங்கள் ஒரு 250-300 ml மருந்து காணும் அடிக்கிறது. இதுக்கான வாரண்டி அப்படி இருக்கும்? இல்ல, இதுக்கு வாரண்டி ஸ்ரீலங்காவுக்கு இல்ல. சரி. அப்ப இப்ப இது வாங்குறாண்டா 75 லட்சம். 75 லட்சம் நாங்கள் ஏக்கருக்கு அடிச்சு கொடுக்குறோம். அப்படின்ற ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு அடிப்பீங்க? பூச்சி மருந்துன்னா 1500 ரூபாய். புல்லு மருந்து மற்ற அதுகளும் அடிக்கலாம். பசலை போடுறதுக்கு இதெல்லாம் அந்த இதுகள் நெல்லுகள் விதைக்கிற மாதிரி இல்ல, விதைக்கலாம். அந்த பசலை போடுறதால சிறுதானியங்கள் அது விதைக்கலாம். அப்படி என்ன இப்ப ஏக்கருக்கு எவ்வளவு எடுப்பீங்க? நாங்கள் அதுகள் விதைச்சு கொடுக்கல. இது மருந்து மட்டும் என்ன நாங்கள் அதை ப்ரோமோட் பண்ணல. நாங்க நெல் நாட்டு நடுற இது செய்யறோம். இது நெல் நாட்டு நடுற. இது ஸ்ரீலங்கால இருக்குது. உள்ளூர் தயாரிப்புல ஏபிசில எல்லாம் மிஷின் இருக்குது. நாங்க அது விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கிறோம். இது அங்கட பேக்கேஜ். ஒரு ஏக்கருக்கு 50,000 எடுக்கிறோம். வித நெல் மற்றது வித நெல் தட்டுல போட்டு கொண்டு நட்டு கொடுக்குற வரைக்கும் 50,000. சரி. கம்பெனியோட தொடர்பு கொள்ள ஆமா, இதுதான் தொடர்பு. பயோகேஸ் இது வந்து பயோகேஸ் சிஸ்டம். இதில் வந்து இப்போ சேதன கழிவுகளை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு இதில் இருந்து கேஸ் எடுத்து அடுப்புக்கு பயன்படுத்துறது. எரிவாயு இதோட ஃபிட் பண்ணிருக்கு இல்ல, இது சும்மா இதுக்குரிய அடுப்பு. இதை என்னன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இப்போ நாங்கள் எங்களோட மரக்கறி கழிவுகள் வேஸ்டேஜ் வருது தானே, வீட்டில் உள்ள கழிவுகள் அதுகளை நாங்கள் இதுக்குள்ள போடல கேஸ் ஃபார்ம் பண்ணி கேஸ் வந்து இந்த இதுக்குள்ள தான் வந்து ஃபில் ஆகும். இதுக்குள்ள சேமிச்சு வைக்கிறோம். இங்க இருந்துதான் அடுப்புக்கு கனெக்ஷன். இது கிளியா? இல்ல இது சரியான உள்ளுக்கே லேயர் இருக்கும். உள்ளுக்கு ஒரு பேக் இருக்கு, அதுக்கு மேலால இன்னொரு எக்ஸ்ட்ரா கோடிங். இது வந்து என்ன விலை? இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா செட்டா வரும். 500 லிட்டர்னு சொல்லி சொன்னா 80,000 75,000 இருந்து 80,000 அந்த மாதிரி வரும். சாதாரணமா நாங்களும் இந்த இது தொடர்பான அறிவில்ல ஆக்கலாம் செய்யலாம். இது பெரிய டெக்னாலஜி ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லை. இது நாங்க அப்படியே எல்லாம் செய்ததா இருப்போம். அப்படியே கொண்டு வந்து நாங்களே எல்லாம் ஃபிட் பண்ணி விடுவோம். நீங்க கழிவுகளை போட்டுட்டு இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 20 லிட்டர் இது போடுறீங்கன்னு சொன்னா 20 லிட்டர் கழிவு எடுக்கணும் வெளியில. அதுதான் வரும், இந்த இதுக்குள்ள கழிவு வரும். அதை வந்து நீங்க உரமா பாவிக்கலாம். நல்ல ஆர்கானிக் ஃபர்டிலைசரா வரும். அதாவது கேஸ் வரும். அதுல இருந்து நீங்க இது போட்டு எத்தனை நாளுக்கு அப்புறம் அந்த கேஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? ஒவ்வொரு நாள் ரெகுலரா அப்படியே ரன்னிங்லயே இருக்கும். 20 கிலோ போடணும். 20 கிலோவாண்டு இல்ல, உங்கள்ட்ட இருக்கிற கழிவின் அளவை நான் அந்த வெளியில எடுக்கிற அளவுக்கு சொன்னான். 5 கிலோ போட்டீங்கன்னா 5 கிலோ வருமா? தண்ணி எதுவும் தண்ணி எல்லாம் ஃபில் ஆகி இதா இருக்கும். நானே அது ரன் பண்ணி கொண்டே இருக்கும். அப்புறம் நீங்க கழிவுகளை போட 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 தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டி வரும். கரண்ட் இல்லாத இடங்கள் இருக்கு தானே,
அந்த தோட்டங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுக்காக ஸ்பெஷலா வந்து இது மூவ் பண்றதுக்காக தான் இது செய்யப்பட்டவங்க ட்ரோலியோட சேர்த்து. இப்ப சேஃப்டி இல்லாத இடங்கள் இருக்கு தானே, இப்ப தோட்டங்கள் களவு போற பிரச்சனைகள் மற்றது ஏதாச்சும் அந்த உடைக்கிற பிரச்சனைகள் இருக்கு தானே, அப்படியான பர்பஸுக்காக தான் இதை டிசைன் பண்ணினது. இப்ப மற்ற சில பேர்கிட்ட 2 தோட்டம் இருக்கும், ஒன்றுல தண்ணி அடிச்சு போட்டு மற்றது கொண்டு போகக்கூடிய மாதிரி ஸ்பெஷல். இது வண்டில் சோலார் மோட்டார் இது எல்லாமே ஃபுல் செட்டப் வரும் 3,30,000. 3,30,000. அப்போ சாதாரணமா இல்ல வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்குமா? ஆமா ஆமா, விவசாய தேவை தான் அதிகமா இது. விவசாய தேவைக்காக இதுக்கு நாங்க பேட்டரி போட்டு என்ன பண்ண அப்படி செய்யல. என்னன்னு சொல்லி சொன்னா இது எவ்வளவுக்கு லோ காஸ்டா செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு செய்யறேன். ஸ்பெஷலா செய்தது என்னன்னு சொல்லி சொன்னா வேர்ல்ட் விஷன் ப்ராஜெக்ட், எங்கட கம்பெனி வந்து வேர்ல்ட் விஷன் ப்ராஜெக்ட் செய்யுது. அப்ப சங்கானைக்கு வந்து 16 பேருக்கு நாங்க இந்த சிஸ்டம் அப்படி செய்து கொடுத்துருக்கிறோம். அப்ப அதை ஒன்றை தான் நாங்கள் இப்ப யாழ் மாவட்டத்துல எந்த பிரதேச மக்களும் கேட்டாலும் நாங்க செய்து கொடுப்போம். எவ்வளவு நாள் காலப்பகுதி அதுக்கு? எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள கொடுக்கக்கூடிய மாதிரி. நிறுவனத்தினருடைய அந்த தொடர் விளக்கம் நீங்க இதுலயும் வந்து தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் பண ஓலையில் அழைப்புதல் இப்படியான விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். பண ஓலையில் அழைப்புதல், விசிட்டிங் கார்டு, டெக் கார்டு இப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி மூங்கிலில் தண்ணி போத்தல், மூங்கிலில் செய்கிற ப்ரஷ், அதோட ப்ரஷ் ஹோல்டர், ஜுவல்லரி பாக்ஸ், நகைகளை வச்சுக்கொள்ளக்கூடிய ஜுவல்லரி பாக்ஸ் மூங்கிலில் செய்யப்படுறது. இது மூங்கில், அது மூங்கிலில் செய்கிறது. ரிப்பர்ஸ் 350. சமையலறைக்கு பயன்படுத்தக்கூடிய கண்டெய்னர்ஸ், மூங்கிலில் செய்கிற கண்டெய்னர்ஸ், இல்லை வேறு பொருட்களும் வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி அதே மாதிரி மூங்கிலையும் நாங்கள் அழைப்புதல் செய்கிறோம். இது மூங்கிலால் செய்யப்படுற அழைப்புதல். இது அழைப்புதல் இது ஒரு அழைப்புதல் செய்யறதுக்கு 150 ரூபாய்க்குள்ள வரும். 150 ஒரு அழைப்புதல் ஒரு மூங்கில செய்யறதா இருந்தா, பண ஓலையில செய்யறதா இந்த 5 சேர்த்தே ஒரு 200 ரூபாய்க்குள்ளதான் வரும். அப்படித்தான் வரும். அது இப்படி ஒரு விஷயம் இருக்கு. மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின். அதே மாதிரி பேனை வச்சு கொள்ளலாம். இதுல மூங்கில்ல பேனை வச்சு கொள்ளக்கூடிய இது இனோவேஷன் தானா? அதே மாதிரி மூங்கிலே புத்தாக்கம் பாருங்க. பென் ஹோல்டர் எங்களுடைய காட்சிப்படுத்தலும் அப்படித்தான் இருக்கு. இது ஓலையா? இது பண ஓலையில செய்யற அரைச்சுடி. ஏடு துறக்கிற டைம்ல பண ஓலையில தான் அரைச்சுடி செய்வாங்க. பண ஓலையில செய்யற அரைச்சுடி. கம்பெனி எங்க இருக்கு? மௌனியா சுத்தானந்த இந்திரஞ்சர் மண்டப வளாகத்துல எங்களுடைய கடை இருக்கு. தொடர்பிலக்கம் 077 1960 152. இப்ப திருமண அழைப்புதல் உங்களுக்கு அடிக்க தரணும்னா இவ்வளவு நாளுக்கு முதல் எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 15 நாளுக்குள்ள தேவை. எங்களுக்கு திருமண அழைப்புதல் ஒன்று செய்யறதா இருந்தா 15 நாட்களுக்கு ஓலையை காய வச்சு அதை பதப்படுத்தி அதுக்கு பிறகு நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம். எங்களுக்கு 15 நாட்கள் தேவை. Hi, good evening. Okay, good evening. நாங்கள் Aquinas College Jaffna. ஜஃப்னாவில் வந்து ஸ்கில் ஓரியன்டாக அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் லாங்குவேஜ் ரிலேட்டடாக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ கிட்ஸ் ப்ரோக்ராம் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ லாங்குவேஜ் ரிலேட்டடாக இங்கிலீஷ், சிங்கள, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், டாய்ச், ஹிந்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ லேட்டஸ்டாக லான்ச் பண்ணியிருக்கு. டிப்ளமா கோர்சஸும் இருக்கு. டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. டிப்ளமா இன் இங்கிலீஷ், ஐடி, சைக்காலஜி, கிராஃபிக் டிசைனிங், ஜேர்னலிசம், ஃபோட்டோகிராஃபி. அண்ட் ஃபோட்டோகிராஃபியில் எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ 8,000 அலுமினிஸ் இருக்குது. அண்ட் ஜெஃப்னா அக்வைனஸ் காலேஜ் விஷுவல் அகாடமின்னு ஒரு அகாடமி இருக்குது. அதில் நீங்கள் போனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அண்ட் லேட்டஸ்ட்டாக நடந்த ஜெஃப்னாவில் எடுத்த ஒரு மூவி ஒன்று இருக்குது, தீப்பந்தம் ஒரு மூவி. அதில் எங்களோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அண்டு ரேமேக்ஸ் ஸ்டுடியோ, ஏகே கமல் ஸ்டுடியோ. அண்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக இப்போ இன்னொரு ஃபீச்சர் ஃபிலிம் படிக்கணும், அதுலேயும் ஒர்க் பண்ணினோம். ரைட். இப்போ உங்களோட இந்த நிறுவனத்தில் இப்போ இவ்வளவு கோர்சஸ் வந்து ஃபாலோ பண்ணினேன், அவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களோட ஒரு ஸ்பெஷல் ஃபாரம் ஒன்று இருக்குது, H&D in Business Management. இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். And we have the direct connection and direct partnership with the Pioneer Institute of Business Technology, Colombo, and
யூனிவர்சிட்டி ஆஃப் கிரீன்விச் யூகே. அந்த ப்ரோக்ராம் ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் செஞ்சு கொடுப்போம். ஸோ ஹெச்என்டி அவையில் கம்ப்ளீட் பண்ணி 2 இயர்ஸில் அந்த ஹெச்என்டி முடிகிற டைமில் அவையில் கையில் ஒரு ஹெச்என்டி இருக்கும். அட் த சேம் டைம் அவையில் கையில் சொந்தமாக ஒரு பிஸ்னஸும் இருக்கும். ஸோ அவையில் அதையே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் அவையோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் இல்லை ஒர்க் நாங்கள் செய்ய போகிறோம் என்றாலும் we have the people and we will connect them. VTM நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் சொல்லுங்க பதியா. நாங்கள் இன்றைக்கி எங்களோட ஜாலை டீ கப்புண்டு ஒரு மினி எக்ஸ்போண்ட கேட்டகரியில் நாங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ட்ரை ஃபுட் ப்ராடக்ட் அண்ட் ஆயில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கோசரி ஐட்டம் அண்ட் ஸ்பைசி ஐட்டங்கள் இவ்வளோ எங்களோட ப்ராடக்டாக இருக்குது. அதே நேரம் நாங்கள் அதில் ட்ரை ஃபுட் ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் மிளகாய், வேப்பம்பு வடகம், வாழைப்பூ வடகம், புழுக்கொடியல், ஒடியல் மாக்கள். அதை விட நாங்கள் புதுசாக ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம் அப்பளம் வகை. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பீட்ரூட் அப்பளம், கேரட் அப்பளம், வெள்ளார் அப்பளம் போன்ற அப்பளம் வகையில் நாங்கள் ட்ரை ஃபுட் ப்ராடக்ட்ஸை இதில் ப்ரொமோட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் மோர் மிளகாய், ஊறுகாய், அதோட மிளகாய் தூள்கள். ஆயில் ப்ராடக்ட்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் செசமி ஆயில், கோகனட் ஆயில், அதோட சன்ஃப்ளவர் ஆயில். பற்றியில் பாருங்க இதில் வந்து எஜுகேஷன் சம்மந்தமானது நிறைய. தம்பி வணக்கம். வணக்கம், என் பேர் சதானந்த விக்னேஸ்வரன் சாரீஸ். என்ன தயாரிப்பு கொண்டு வந்திருக்கீங்க? இது FPV ட்ரோனும் 2D CNC பிளாட்டரும். FPV ட்ரோனை பற்றி சொல்கிறேன். என்ன இது FPVன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்றது. இது இப்போ நாங்கள் இப்போ ஒரு முன்னுக்கு ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் இருந்து வர வியூவை நாங்கள் ஒரு கோகுல்ஸ் இல்லாட்டி ஒரு வீடியோ டிரான்ஸ்மீட்டரால் பார்க்க முடியும். இது என்னத்துக்கு நான் மெயினாக உருவாக்கினான்டா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லாட்டி ஃப்ளைட் கிராஷ் அப்படியான விஷயங்கள்ல உடனே ஒரு வாகனத்தால வந்து பார்க்கல தானே. டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இப்போ இந்த ட்ரோனை பறக்க விட்டுட்டு இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமா பறக்க விட்டுட்டு நாங்கள் இந்த இருந்த இடத்துல இருந்து ஒரு இந்த கண்ணாடி மூலமா எத்தனை உயிரோட இருக்கணுமோ இல்லை எதுவும் பெரிய அசம்பாவிதமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒரு இருந்த இடத்துல வந்து நான் ஆப்ரேட் பண்ணலாம். இது ஒரு FPV என்றபடியா நார்மல் DJ ட்ரோன் மாதிரி வேலை செய்யாது. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். எங்கட கண்ட்ரோலுக்குலாம் ட்ரோன் இருக்கு. நாங்கள் முன்னுக்கு போகணும் இப்போ இது செய்யணும்னா நாங்கள் தான் ரிட்டர்ன் டு ஹோம் கூட நாங்கள் எங்க நிலையில இருக்கோம். எங்களோட நிலையில இருக்கு. அதுக்கு ஒரு போட் இருக்கு. அந்த போட் எனக்கு இன்னும் வேற இல்ல. அந்த போட் வந்து மாடல் பண்ணி இருக்கிறீங்களா? இது செய்யறதுக்கு எவ்வளவு நாள் பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு 2 நாள் பிடிச்சது. இது ஒரு 2D CNC பிளாட்டர். இது என்னன்னா பழைய வேஸ்டார் PCL இருக்கு தானே, அதுல இருக்கிற CD-ROMல இருக்கிற CD-RAY எடுத்து நான் இந்த மிஷினை பில்ட் பண்ணிருக்கிறேன். இது என்னண்டா நேரடியா இதுக்கு படத்தை கொடுத்து சொல்லல. அது என்ன இதுக்கு G-code ஃபைல் ஒன்று இருக்கு. அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இதுக்கு அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணின பிறகு இது படம் வரும். இதுக்கு இப்ப என்ன பிரச்சனைண்டா அந்த மோட்டர் கொஞ்சம் பழுதா போட்டு அந்த விடியா கொண்டு வந்து அடிச்சு போட்டு அங்க போட்டி கொண்டுக்க வேலை செஞ்சது. பிளேஸ் கிடைச்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் பிளேஸ். வெரி குட். ரைட். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 10. தரம் 10. பரிசுத்துறை சிவபிராசமா வச்சல வேணும். ரைட். உங்களோட பேர் தரியன். எங்களோட டீம்மேட்ஸோட தான் இது செஞ்ச. நான் ஒருத்தனை பேர் ஸ்கூல் கிளிநொச்சி மகா வித்தியாலயம். நாங்கள் டீம்மேட்ஸோட செஞ்சோம். ஒருத்தனுக்கு பேர் குஜலாவி, இன்னொருத்தனுக்கு பேர் சுயானன். நாங்கள் இதை என்னத்துக்கு செஞ்சோம்னாங்கண்டா விவசாயத்துல நிறைய விவசாயிகள் வந்து வயல் வச்சுக்கும் போது அந்த வயல்ல வந்து பிராணிகள் வந்து அந்த வயல்ல இருக்க தாவரங்களா அழிக்குது. அதை தடுக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இதை செஞ்சாங்க. இது என்னண்டா அது இன்னொரு பிரச்சனை என்னண்டா விவசாயிகள் அப்படி செய்யறாங்க. விவசாயிகள் விவசாயத்தையே விட்டுட்டு வேற தொழில பாக்குறாங்க. எங்களுக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நாங்க வாழ்றோமே. இது வந்து நாங்க இதை தடுக்க செஞ்சாங்க. இது என்னன்னா அல்ட்ராசோனிக் சென்சர் சுத்தி டிடெக்ட் பண்ணி கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு டிடெக்ட் ஆயிட்டு நம்ம அனிமல்ஸ்
ஆர்டினோ மூலமா சர்வா மோட்டரை டர்ன் பண்ண வச்சு விரலிய சத்தத்தோட, அதாவது பசர் மூலமா சத்தம் எழுப்பி அதன் மூலமா இதை நாங்க எழுத செய்யறாங்க. அந்த சத்தமும் இது முறையாடி நடக்காது, பயத்துல வந்துடும் போயிடும். இது விவசாயிகளுக்கு ஒரு விவசாயத்தை பாதுகாக்கிற ஒரு வழியா இருக்கும். இதான் அதனாலதான் நாங்க இதை செஞ்சாங்க. யாழ் ஐடி கப் நிறுவனத்தினருடைய மாபெரும் புத்தாக்க திருவிழாவில் தான் வந்திருக்கோம். இப்போ நான் வந்த நேரம் 2 மணிக்கு பிறகு தான் நான் வந்தேன். இதனால் இங்கே ஏராளமான இந்த புத்தாக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. பாடசாலை மாணவர்களாலேயும் பல்கலைக்கழக மாணவர்களாலேயும் அது நேரம் சில நிறுவனங்களாலேயும் புத்தாக்கங்கள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கு. நான் வந்த நேரம் 2 மணிக்கு பிறகு, அதனால் பெரும்பாலான அந்த புத்தாக்கங்களை பார்க்க முடியாமல் போடுது. ஏன்னா சில பேர் பாடசாலை மாணவர்கள் எல்லாம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு போட்டினோம். அப்போ நாளைக்கு வாராக்கள் கொஞ்சம் ஏர்லியாக வாங்க, 8:30 இந்த கண்காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.